வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 70வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் மூவர்ண தேசிய கொடி ஏற்றினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். முப்படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் குடியரசு தின விழா உற்சாக கொண்டாட்டம். சென்னையில் தேசிய கொடியை ஏற்றினார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு அண்ணா பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் பழனிசாமி. சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் 5 பேருக்கு காந்தியடிகள் காவல் பதக்கம். காஷ்மீர் ஸ்ரீநகரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொலை. குடியரசு தின விழாவை சீர்குலைக்கும் முயற்சி முறியடிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. நாட்டின் 70வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றினார். நாட்டின் 70வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். அப்போது 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முப்படை தளபதிகளும் போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து டெல்லி ராஜபாதையில் தேசிய கொடி ஏற்ற வந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் மோடி வரவேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முப்படை தளபதிகளும் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். இதனையடுத்து 21 பீரங்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார். இந்த குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசா பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் உயிர் தியாகம் செய்த நசீர் வாணிக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இவ்விருதை அவரது மனைவியும் தாயாரும் பெற்றுக்கொண்டனர். இதன்பின் நாட்டின் பெருமையை பறைசாற்றும் வகையிலும் இராணுவ தளவாடங்களின் அணிவகுப்பும் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. At distances of up to 5 kilometers during the night. वज्र टीके का इसके कमान संभाले हुए हैं। और का आदर्श वाक्य आकाशे शत्रुंजहि
गांधी जी के पहनावे में बदलाव तब आया जब वे 1921 में मद्रास से मदुरई गए। इसी के बाद वो सिर्फ धोती पहनने लगे। எங்கள் பாரத பொன்னாடு நம் காந்தி அமிர்த திருநாடு சுதந்திரத்தை இங்கு வாங்கி தந்தார் நம்மை சுதந்திரமாகவே வாழ செய்தார் மதுரைக்கு ஒரு நாள் சென்றார் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, முன்னாள் பிரதமர்கள் தேவேகவுடா, மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டோரும் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. டெல்லி போலீஸ், மத்திய பாதுகாப்பு படைகள் என சுமார் 50,000 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சென்னை மெரினாவில் மூவர்ண தேசிய கொடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றி வைத்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 70வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சென்னை மெரினா கடற்கரையில் மூவர்ண தேசிய கொடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றி வைத்தார். அப்போது ஹெலிகாப்டரிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் பன்வாரிலால் ஏற்றுக்கொண்டார். ஒரே சீருடையில் சிறப்பு நடை, ராஜ நடை, வீர நடை என தொடர்ந்து அணிவகுப்பு துணைப்படை தளபாய் பிளைட் லெப்டினன்ட், அடுத்ததாக லெப்டினன்ட் முகமது யாசிர் தலைமையில் கடற்படை பிரிவு இதோ வந்து கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு தளவாய் இதோ வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் அணிவகுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. தளவாய் ஜே.எஸ். சிவாஜ் வீர தீர செயல்களை புரிந்த திருமங்கலம் சூரியகுமார், தேனி மாவட்டம் ரஞ்சித்குமார், தஞ்சையை சேர்ந்த ஸ்ரீதர் ஆகியோருக்கு அண்ணா பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் பழனிசாமி கௌரவித்தார். இதேபோல் காந்தியடிகள் காவலர் பதக்கம் கடலூரை சேர்ந்த வேதரத்தினம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரகாஷ், அரியலூர் மாவட்டம் ராஜேந்திரன், திருச்சியை சேர்ந்த திருக்குமார், நாமக்கல் மாவட்டம் கோபி ஆகிய 5 காவலர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை சேர்ந்த சேவியருக்கு வேளாண்மைத்துறை சிறப்பு விருது வழங்கி முதலமைச்சர் பழனிசாமி கௌரவித்தார். பதக்கங்களை பெறக்கூடியவர்கள் சென்னை திருமங்கலத்தைச் சேர்ந்த திரு நா. சூரியகுமார் அவர்கள். இப்போது திரு க. ரஞ்சித்குமார் அவர்களுக்கு வீரதீர பதக்கத்திற்கான அண்ணா பதக்கத்திற்கான தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த திரு ரா. ஸ்ரீதர் அவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெறுகிறார். கடலூர் மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு ரா. வேதரத்னம் அவர்கள், காவல் ஆய்வாளர் திருவாளர் ஆ. பிரகாஷ் அவர்கள், காவல் உதவி ஆய்வாளர் திரு கோ. ராஜேந்திரன் அவர்களுக்கு, பணி சார்ந்த திருவாளர் ரே. திருக்குமார், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது காந்தியடிகள் பதக்கம். சேந்தமங்கலம் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் திரு பே. கோபி அவர்களுக்கு காந்தியடிகளினுடைய பதக்கம். விவசாயிக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருது பெறுபவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த திரு சே. சேவியர் அவர்கள். குடியரசு தின விழாவை ஒட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் அரசு துறை சார்பில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. இன்முகத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய 70வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் இதோ
விழாவில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தகில் ரபானி, தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எழுபதாவது குடியரசு தின விழா மத்திய அரசு அலுவலகங்களில் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் உள்ள மைதானத்தில் விமான நிலைய இயக்குநர் சந்திரமௌலி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சிஎஸ்எஃப் போலீசார், விமான நிலைய போலீசார், விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்று தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் துறைமுக பொறுப்பு கழக தலைவர் ரவீந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய அவர், சரக்குகளை கையாள்வதில் சென்னை துறைமுகம் நாட்டிலேயே சிறப்பானதாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். சென்னை ரிசர்வ் வங்கியில் மண்டல இயக்குநர் அருந்ததி மெச் தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய அவர், ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் நல்ல முறையில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை செய்ததாக தெரிவித்தார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி அலுவலகத்தில் முதன்மை ஆணையர் CP ராவ் தேசிய கொடி ஏற்றி வைத்து கலால் வரித்துறை போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் முதன்மை ஆணையர் முரளிக்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், கடந்த நிதியாண்டினை காட்டிலும் 10 லட்சம் கோடி வரி வசூலிக்கப்பட்டதாக தெரிவித்தார். காஷ்மீர் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படை நடத்திய அதிரடி தாக்குதலில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குடியரசு தின விழாவை ஒட்டி காஷ்மீரில் வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ரஜோரி உள்ளிட்ட எல்லைப்பகுதி மாவட்டங்களில் முன் எப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீநகரை அடுத்த கோன்மாக் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை சுற்றி வளைத்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் மூலம் ஸ்ரீநகரில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியை சீர்குலைக்கும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. குடியரசு தினத்தையொட்டி ஒடிசா மணல் கடற்கரையில் பிரபல கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அசத்தலான மணல் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். நாட்டின் ஒவ்வொரு முக்கிய விழா மற்றும் நிகழ்வுகளையும் மணல் சிற்பமாக வடிவமைப்பது சுதர்சன் பட்நாயக்கின் வழக்கமாகும். இதன்படி நாட்டின் 70வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் ஐ லவ் இந்தியா என்ற வாசகம் பொறித்த அசத்தலான மணல் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். இந்த மணல் சிற்பத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மதுரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு ராஜாஜி அதிநவீன மருத்துவமனையை அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் என்று தெரிவித்தார். பின்னர் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருநெல்வேலி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனையினுடைய அடிக்கல் நாட்டு விழாவோடு சேர்த்து ஏற்கனவே மத்திய அரசின் மூலமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 150 கோடியில் மிக சிறப்பாக மதுரைக்கு ஒரு மணிமகுடமாக உருவாக இருக்கக்கூடிய இந்த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 150 கோடி, அதேபோல் தஞ்சாவூரில் 150 கோடிக்கு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அதேபோல் திருநெல்வேலியில் 150 கோடியில் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மொத்தம் 450 கோடி ரூபாய்க்கு இந்த 3 பெருநகரங்களிலும் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்த முறையும் அதிமுக தான் அதிக இடங்களை கைப்பற்றும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாகவும் விமர்சனம் செய்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 39க்கு 37 இடம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று எந்த ஊடகத்திலும் எந்த பத்திரிகை செய்தியிலும் கருத்து கணிப்பிலும் வரவில்லை. ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்தனியாக போட்டிட்டு யாருடைய கூட்டணி இல்லாமல் 39 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம தமிழகத்தில் இருக்கின்றது. யாருடைய கூட்டணி இல்லாமல் ஒரே சின்னமான வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்திலே தன்னந்தனியாக போட்டிட்டு 39க்கு 37 இடங்களில் வெற்றி பெற்று வரலாற்றை படுத்தது அண்ணா திராவிட. எனவே இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகப்படியான இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்ற என்ற வரலாற்றை இந்த முறை நிச்சயமாக உருவாக்குவோம். பொன்னேரி அருகே ரயிலில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர் மின்கம்பத்தில் மோதி பலத்த காயமடைந்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரது மகன் ஈஸ்வரன். இவர் கவரப்பேட்டை அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் ஈஸ்வரன் பள்ளிக்கு செல்வதற்காக அனுப்பப்பட்ட ரயில் சென்று கொண்டிருந்தார். படியில் தொங்கியபடி சென்று கொண்டிருந்த ஈஸ்வரன் திடீரென மின்கம்பத்தில் மோதி கீழே விழுந்தார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவரை சக மாணவர்கள் மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக ஈஸ்வரன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அஜித் ரசிகர்கள் 4 பேர் இணைந்ததை 2000 பேர் பாஜகவில் சேர்ந்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதற்கு திருப்பூர் மாவட்ட தலைமை அஜித்குமார் ரசிகர்கள் நற்பணி இயக்க தலைவர் பொன் ராசுகுட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் பேசிய அவர், பாஜகவிலிருந்து அழைப்பு வந்தாலும் அஜித் ரசிகர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள் என குறிப்பிட்டார். ஏதோ அரசியல் சப்போர்ட்ல எடுத்திருப்பாங்க. ஆனா தேட்டருக்கார் மேக்சிமம் அவங்க கொடுக்கலின்ட்டாங்க. ஏதோ இந்த அவங்க ஏதோ மாவட்ட தலைவர் ஏதோ அவங்க சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பாதி மேக்சிமம் பார்த்தா மற்றதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். அவங்க மட்டும் இந்த அரசியல் சப்போர்ட்ல எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரம்மை ஏற்படுத்திட்டாங்க. 2000 பேர் சேர்ந்த மாதிரி அந்த விசுவாச படத்தை ரஜினிஸ் ஓட்டி அதிலிருந்து ஒரு மோட்டிவ் பயன்படுத்தி ஒரு 2000 பேர் சேர்ந்ததாக ஒரு அறிக்கை விட்டு 4 பேர் போய் சேர்ந்தவங்களுக்கு 2000 பேர் ஒரு பெருசா பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி அலப்பம் கொடுத்தாலுமே போற மாதிரி அஜித் அந்த அளவுக்கு எல்லாம் யாருமே இல்லை. அவங்கள கண்டிப்பா போக மாட்டாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நிலை காட்சிகளை காணலாம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணமும் நிச்சயமாக ஈடேற போகுது. வேற என்ன சந்திக்க தயார் அப்படின்றது இல்ல. நான் என்ன சொல்லிட்டேன், இது அரசு விழா. அரசு எதிர்கட்சி சொன்னதற்கு நான் சொல்லுகிறேன். மற்ற வகையில் அரசு துறையாக ஏதாவது இருந்தா கேளுங்க. சரி வாங்க தலைவரே. தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்ட இலங்கை வாலிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை மன்னர் வளைகுடா பகுதியை சேர்ந்தவர் செந்தாமரை கண்ணன். இவர் தூத்துக்குடி தாளமுத்து நகரில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம் பகுதியில் உள்ள உறவினர் ஒருவர் இறந்ததால் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அவரை தூத்துக்குடி போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இலங்கையிலிருந்து கள்ளத்தோணி மூலமாக தூத்துக்குடி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறை அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் சண்டையிட்டு கொஞ்சி மகிழும் காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள தோட்டத்தில் 5 காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தன. அப்போது 2 காட்டு யானைகள் வாளை பிடித்து இழுத்தும் தும்பிக்கையால் மாறி மாறி கொஞ்சியும் தந்தத்தை சுற்றி கொஞ்சி சண்டையிட்டு விளையாடி கொண்டிருந்தன. இனி அங்கிருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கொலைக்கு பெயர் போனதே திமுக தான் என்றும் கோடநாடு விவகாரத்தில் திமுக நாடகம் ஆடுவதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் நடைபெற்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுகவுக்கு ஊழலை பற்றி பேச அருகதை இல்லை என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். இன்னைக்கு வாயிலேயே பேசுறார் ஸ்டாலின் ஊழலை பற்றி. அம்மாவுடைய அரசு மீது எந்த குறையும் சொல்ல முடியாத திமுகவினர் இப்போ ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் இது நம்ப தயாராக இல்லை. கொடநாடு கொலை என்று சொல்லி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், 1000 ரூபாய் கொடுக்கறதை தடுத்து நீங்க கோர்ட்டுக்கு போடி அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதே போல மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மீது கொலை குற்றங்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டி இருக்கிறீர்கள். தமிழக மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. கொலைக்கான பெயர் போனது திமுக. கடலூரில் இன்று காலை கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை இயக்கியவாறு வாகனங்களை இயக்கினர். தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத வகையில் கடும் பனிப்பொழிவு நிலவுகின்றது. இதனால் காலை நேரங்களில் வேலைக்கு மற்றும் பள்ளிக்கு செல்வோர் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் கடலூரில் இன்று காலை 8 மணி வரை கடும் பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரும் வாகனம் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் சூழ்ந்து கொண்டது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கினர். ராஜஸ்தானில் பாஜக ஆட்சியில் 74,000 பசுக்கள் இறந்து போனதாக அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், ராஜஸ்தான் மாநிலத்தில் பசுவின் பெயரால் தான் பாஜக ஆட்சி நடத்தியது என பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ராஜஸ்தான் மாநிலத்தின் பசு பாதுகாப்பு இல்லத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 74,000 பசுக்கள் இறந்துள்ளன என்றும், குறிப்பாக ஜெய்ப்பூர் பசு பாதுகாப்பு இல்லத்தில் மட்டும் 70,000 பசுக்கள் இறந்துள்ளன என்றும் அசோக் குற்றம் சாட்டினார். மேலும் வசுந்தரா ராஜே தலைமையிலான பாஜக ஆட்சியில் மாநில மக்கள் வதைக்கப்பட்டார்கள் என்றும் அவர் பேசினார்.
புவனேஸ்வர் விமான நிலையத்தில் தலைகீழாக விழுந்த புகைப்பட கலைஞருக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஓடிச் சென்று உதவும் வீடியோ வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 2019 மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக தொடங்கியுள்ளார். இந்நிலையில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் விமான நிலையத்திற்கு ராகுல் காந்தி வந்திருந்தார். அவரை புகைப்பட கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுத்தனர். அப்போது புகைப்பட கலைஞர் ஒருவர் தனக்கு பின்னால் படிகள் இருப்பதை பார்க்காமல் பின்னால் சென்ற வண்ணமே புகைப்படம் எடுத்தார். அப்போது படியிலிருந்து எதிர்பாராத விதமாக தலைகீழாக விழுந்தார். உடனடியாக ஓடிச் சென்ற ராகுல் காந்தி புகைப்பட கலைஞரை கைகொடுத்து தூக்கிவிட்டு காயங்கள் ஏதும் ஆகவில்லை என்று அவரிடம் கேட்டிருந்த பின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக உலா வருகின்றன. ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது கடும் பனி நிலவி வருகின்றது. இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள சிம்லா, கின்னார் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுகள், மரங்கள், சாலைகளில் பனி பறந்து காணப்படுகின்றது. சாலையில் உறைந்துள்ள பனியால் கடந்த 4 தினங்களாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மணாலி பகுதியில் வெப்பநிலை -1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக முக்கிய சாலைகள் மூடப்பட்டன. பனிப்பொழிவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் சிம்லா வந்த வண்ணம் உள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் மாணவர்கள் உருவாக்கிய சுதந்திர போராட்டம் பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் 3500 மாணவர்கள் ஒன்று கூடி சுதந்திர போராட்டத்திற்காக தூக்கு தண்டனை பெற்ற வீரர்கள் பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு ஆகியோரின் உருவ சித்திரங்களை தத்ரூபமாக உருவாக்கினர். மேலும் தங்கள் கைகளில் தேசிய கொடியின் வண்ணங்களை ஏந்தி பிரம்மாண்டமான மனித மூவர்ண கொடியை அவர்கள் உருவாக்கி கண்களுக்கு விருந்து படைத்தனர். குடியரசு தினத்தை ஒட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் உள்ள எம்பையர் கார்டனில் மலர் கண்காட்சி நடைபெறுகின்றது. இங்கு பல வண்ணங்களில் வாச மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சிக்கு பல்வேறு தோட்டக்கலை நிபுணர்கள் தங்கள் மலர்களுடன் திரள்வது வழக்கமாகும். இயற்கையின் எளிமிக்க வண்ணக்கோலங்களுடன் முழுமையான பூரணத்துடன் பூத்து குலுங்கும் வாசமிக்க மலர்களை காண ஏராளமான பார்வையாளர்கள் திரண்டு வந்துள்ளனர்.